شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد. அன்பார்ந்த ஈமானிய உறவுகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, தொடர்ச்சியாக ரமலான் சம்பந்தமான முக்கியமான தலைப்புகளில் பேசப்பட்டு வருகிறது. அந்த தொடரில் இன்ஷா அல்லாஹ் இன்றும் முக்கியமான ஒரு சில விடயங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். அதுதான் ஒரு அடியான் நோன்பு இருக்கக்கூடிய காலத்தில் அந்த அடியானுடைய நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் எது, எந்த காரியத்தை அவன் செய்தால் அவனுடைய நோன்பு முறியும், எந்த காரியத்தை செய்வதனூடாக அவனுடைய நோன்பு முறியாது என்கின்ற தலைப்பில் ஒரு சில விடயங்களை நாம் பார்க்கலாம். அன்பார்ந்த ஈமானிய உறவுகளே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நானும் நீங்களும் அருள் நிறைந்த பரக்கத்து பொருந்திய முக்கியமான ஒரு மாதத்தை அடைந்து அந்த மாதத்தில் ஒரு சில பகுதிகளை கடந்து முதலாவது 10 நோன்புகளை கடந்தவர்களாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். எந்த அளவுக்கு சொன்னால், இந்த ரமலானுடைய மாதம் வருவதற்கு முன்னால் ரமலான் மாதம் எப்போது வருமென்று ஆசையோடும் ஆவலோடும் எதிர்பார்த்து கொண்டிருந்த நானும் நீங்களும் எம்மை அறியாமல் இந்த ரமலான் கடந்து செல்லக்கூடியதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே நானும் நீங்களும் உள்ளத்திலே சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். என்னுடைய வாழ்விலும் உங்களுடைய வாழ்வில் இந்த ரமலான் இதுவரைக்கும் எந்த மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது? இந்த ரமலான் நம்மிடத்திலே மாற்றத்தை காணுகின்றதா? இந்த ரமலானின் மூலம் இதுவரைக்கும் நாங்கள் பயிற்சி பெற்றிருக்கின்றோமா? அல்லாஹ்வுடனான தொடர்பை ஏற்படுத்தி இருக்கின்றோமா என்பதை ஒரு கணம் நாங்கள் சிந்தனை செய்து பார்க்க இருக்கின்றோம். அப்படி ஒரு அடியான் இந்த ரமலானை சரியாக கழிப்பானாக இருந்தால் உண்மையிலே நிச்சயமாக இந்த ரமலான் மீதம் இருக்கின்ற 11 மாதங்கள் நிச்சயமாக அவருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இருக்காது. அன்பார்ந்த ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த அடிப்படையில் ஒரு அடியான் இந்த ரமலானுடைய மாதத்தில் நோன்பு இருக்கக்கூடிய இந்த காலத்திலே ஒரு சில காரியங்கள் இந்த ரமலானில் அவன் செய்வதனூடாக அவனுடைய நோன்பை அதை முறித்துவிடும். அந்த வரிசையில் முதலாவது விடயம், ஒரு அடியான் அதாவது வேண்டுமென்று சாப்பிடுவது மற்றும் பருகுவது. இந்த ரமலானுடைய மாதத்தில் ஒரு அடியான் வேண்டுமென்று அவன் சாப்பிட்டால் அல்லது ஏதாவது ஒன்றை அவன் பருகுவதனூடாக அவனுடைய நோன்பு முறிந்து விடுகிறது. அல்லாஹ் தஆலா எப்படி சொல்லி காட்டுகின்றான்? குலு வஷ்ரபு ஹத்தா யதபையன் லகுமுல் ஹைத்துல் அப்யது மினல் ஹைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜர். அதாவது உணவு உட்கொள்வதற்கு பொருத்தமான அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதாவது சாப்பிட்டு கொள்ள வேண்டும், சஹர் செய்து கொள்ள வேண்டும், ஃபஜ்ருடைய அதான் வரைக்கும். அந்த நேரத்தில் நாங்கள் உட்கொள்ளக்கூடிய அந்த நேரம், அதாவது சஹருடைய நேரம், இதுவல்லாமல் ஏனைய நேரங்களில் நாங்கள் வேண்டுமென்று நாங்கள் சாப்பிடுவோமாக இருந்தால் நிச்சயமாக இது எம்முடைய நோன்பை முறித்துவிடும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இருக்காது. அதே நேரம் ஒரு அடியான் இந்த நோன்பில் அவனை அறியாமல் மறதியாக யாராவது சாப்பிட்டால் அல்லது ஏதாவது ஒன்றை குடித்தால் அவனுடைய நோன்பு முறியுமா என்று கேட்டால் ஃபலா ஷைஇன் ஃபீஹ், அதிலே எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, அவனுடைய நோன்பு அங்கீகரிக்கப்படும். ஏனென்றால் அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய ஹதீஸை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி,
மன் நசிய வஹுவ ஸாயிமுன் ஃபஅகல அவ் ஷரிப ஃபல்யதிம்ம ஸௌமஹு சொல்லிவிட்டு ஃபஇன்னமா அத்அமஹுல்லாஹு வஸகாஹு. அதாவது இந்த ரமலானுடைய காலத்தில் ஒரு அடியான் மறதியாக சாப்பிட்டாலோ அல்லது ஏதாவது ஒன்றை அவன் குடித்தாலோ ஃபல்யதிம்ம ஸௌமஹு அவனுடைய நோன்பை அவன் தொடரட்டும். ஏனென்றால் ஃபஇன்னமா அத்அமஹுல்லாஹு வஸகாஹ் நிச்சயமாக அந்த அடியானுக்கு அல்லாஹ் தான் உணவளித்து அவனுக்கு பருகுவன் செய்திருக்கின்றான் என்பதை இந்த நபிமொழியினூடாக நாங்கள் புரிந்து கொள்ளலாம். இந்த செய்தியை நாங்கள் சஹீஹுல் புகாரியில் 481வது செய்தியாகவும் சஹீஹுல் முஸ்லிமில் 1155வது செய்தியாகவும் நாங்கள் இதனை பார்க்கலாம். அதே போன்று இந்த ரமலானிலே ஒரு அடியான் எல்லா விதமான அவனுடைய பசி தாகம் எல்லாவற்றையும் விட்டுவிடுவது என்பது இது ஒரு சாதாரண விடயம் அல்ல. ஒரு அடியான் யாருக்காக வேண்டி எதற்காக வேண்டி இப்படி அவனுடைய உணவை பானங்களை விட்டு விடுகின்றான்னு சொன்னால், அல்லாஹ் இந்த ரமலானி மூலம் எனக்கு பரிபூரணமான கூலியை தர வேண்டும். இந்த ரமலான் அல்லாஹ்விடத்திலே இந்த ரமலானில் நான் நோக்கக்கூடிய இந்த நோன்பு அல்லாஹ்விடத்திலே அது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நோன்பாக இருக்க வேண்டும். இதுதான் ஒவ்வொருடைய அடியானுடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதுவல்லாமல் வேறெந்த நோக்கத்துக்காக நாங்கள் அப்படி பசியோடும் தாகத்தோடும் நாங்கள் இருக்க மாட்டோம். அப்படியா இல்லையா? அதனால்தான் அன்பார்ந்த ஈமானி உறவுகளே, ஒரு அடியான் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ஹதீஸின் மூலம் தொடர்ச்சியாக சொல்லி கொண்டு வருகின்ற போது யத்ருக்கு தஆமஹு வ ஷராபஹு வ ஷஹ்வதஹு அந்த அடியான் எதற்காக வேண்டி அவனுடைய உணவையும் பானங்களையும் அவனுடைய மனோ இச்சைகளையும் எதற்காக வேண்டி அவன் விட்டுவிடுகின்றான்னு சொன்னால் அல்லாஹுக்காக வேண்டிய மாத்திரம்தான், வேறு எந்த ஒரு நோக்கமும் இதில் இருக்காது. இதனால் தான் அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான், இந்த ரமலான் மாதத்தில் நோன்பாளி அதாவது அடியார்கள் பிடிக்கக்கூடிய இந்த நோன்பிற்கு அல்லாஹ் எப்படி சொல்லுகின்றான், அஸ்ஸௌமுலி வ அன அஜ்ஸி பிஹி இந்த நோன்பு எனக்குரியது, நான் தான் இந்த அடியானுக்கு கூலி கொடுப்பேன். எனவே ஒவ்வொரு அடியானும் எந்த நோக்கத்தோடு யாருக்காக வேண்டி நோன்பு நோட்கின்றார்களோ அவரவருடைய அந்தஸ்துக்கு ஏற்ற முறையில் அவரவருடைய தரஜாவுக்கு ஏற்ற முறை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு கூலியை பரிபூர்ணமாக கொடுக்க இருக்கின்றான். எனவே அல்லாஹ் தஆலா அந்த கூட்டத்தாரில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய முழுமையான கூலிக்கு பங்காளியாக நான் நீங்களும் இருப்போம். அல்லாஹ் நம் அனைவர் ஒன்று சேர்ப்பானாக. ஈமானிய உறவுகளே, இது முதலாவது விடயம். இரண்டாவது விடயத்தை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த நோன்பை முறிக்கக்கூடிய காரியம் இரண்டாவது அம்சம் வேண்டுமென்று வாந்தி எடுப்பது. ஒரு அடியான் இந்த ரமலானில் அவன் வேண்டுமென்று வாந்தி எடுப்பானாக இருந்தால் அந்த நோன்பு அவனை விட்டு முறிந்துவிடும். அதற்காக வேண்டி ரமலான் அல்லாத காலங்களில் அந்த நோன்பை அவன் என்ன செய்ய வேண்டும், கலா செய்து கொள்ள வேண்டும். இது இஸ்லாம் வேண்டுமென்று வாந்தி எடுத்தால் அவனுக்கு சொல்லக்கூடிய பரிகாரமாகும். அதே நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஒரு அடியான் அதாவது தன்னிச்சையாக அவனை அறியாமலே அவனை மிகைத்து வாந்தி வந்தால் அப்படி வாந்தி வந்தால் அது அவனுடைய நோன்பை முறிக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. எனவே ஒரு அடியான் வேண்டுமென்று வாந்தி எடுத்தால் மாத்திரம்தான் அந்த நோன்பு அவனை விட்டு முறியக்கூடியதை இந்த ஹதீஸினுடன் நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், மன் தரஅஹுல் கைஉ ஃபலைஸ அலைஹி கலா வ மனஸ்தகா அம்தன் ஃபல்யக்லி. அதாவது ஒரு அடியானுக்கு தன்னிச்சையாக அவனை அறியாமலே அவனை மிகைத்து வாந்தி வருமாக இருந்தால் அவன் நோன்பை கலா செய்ய வேண்டிய தேவை இருக்காது. அதே நேரம் அவன் வேண்டுமென்று தன்னிச்சையாக அவன் வேண்டுமென்று வாந்தியை எடுத்தால், முயற்சி செய்து வாந்தி எடுத்தால் அவன் என்ன செய்து கொள்ள வேண்டும், அந்த நோன்பை கலா செய்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த ஹதீஸினூடாக நாங்கள் பார்க்கலாம். இந்த ஹதீஸ் அபூதாவுத் என்கின்ற சஹீஹான கிரந்தத்தில் 2380வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம். அன்பார்ந்த ஈமானி உறவுகளே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, அதே போன்று மூன்றாவது விடயம், நோன்பை முறிக்கக்கூடிய காரியத்தில் மூன்றாவது அம்சத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அதாவது உடலுறவில் ஈடுபடுவது.
கணவன் மனைவி இஸ்லாத்தில் ஹலாலாக இருக்கக்கூடிய இந்த உறவினர்களுக்கு மத்தியிலும் அல்லாஹ் இதனை இந்த ரமலானிய மாதத்தில் தடை செய்கின்றான். ஒரு அடியான் நோன்பு வைப்பானாக இருந்தால் பகல் நேரங்களில் அவனுக்கு ஹலாலான மனைவியோடு அல்லது ஒரு மனைவி அவளுக்கு ஹலாலான ஒரு கணவனோடு இணைவதை இஸ்லாம் தடுக்கின்றது. அப்படி ஒருவன் இந்த ரமலானிய மாதத்தில் பகல் நேரத்தில் அவர்கள் இருவரும் ஒன்று சேருவாராக இருந்தால் நிச்சயமாக அது அவருடைய நோன்பை முறித்துவிடும். ஆரம்பத்தில் அல்லாஹ் ரபுல்லா திருமறை அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், அலிமல்லாஹு அன்னக்கும் கூந்தும் தஹ்தானூன அன்ஃபுஸக்கும் ஃபதாப அலைக்கும் வஅஃபா அன்கும். ஆரம்ப நிலை எப்படி இருந்ததுன்னு சொன்னால், இரவு நேரங்களில் ரமலானுடைய மாத இரவு நேரங்களிலும் கணவன் மனைவிக்கு மத்தியிலே அவர்கள் ஒன்று சேரக்கூடாது. அவர்கள் இருவரும் ஒன்று சேருவதை மார்க்கம் தடுத்திருந்தது. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த காரியம் உங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்துகின்ற காரணமாக, இதன் மூலம் நீங்கள் சிரமத்துக்கு உள்ளாகுகின்ற அந்த காரணத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவற்றை இலகுபடுத்தி உங்களுக்கு இரவு நேரங்களில், அதாவது நோன்பை திறந்ததற்கு பிறகு இரவு நேரத்தில் நீங்கள் கணவன் மனைவி இருவரும் ஒன்று சேரலாம் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று அன்பார்ந்த ஈமானிய உறவுகளே, அல்லாஹுடைய தூதரிடத்திலே ஒரு மனிதர் வந்து, ஹலக்து யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய தூதரை நான் அழிந்து விட்டேன். எப்படி சொன்னார்கள்? அல்லாஹுடைய தூதரை நான் அழிந்து விட்டேன். அப்போது அல்லாஹுடைய தூதர் கேட்டார்கள், அதாவது உன்னை எந்த காரியம் அழிவுக்கு உட்படுத்தியது, எது உன்னை அழித்தது என்று கேட்ட நேரத்திலே அந்த மனிதர் சொல்கின்றார், வகஅது அலா இம்ரஅதி வ அன ஸாயிம், நான் நோன்போடு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பெண்ணின் மீது விழுந்து விட்டேன், அதாவது ஒரு பெண்ணோடு சேர்ந்து விட்டேன் என்ற செய்தியை சொல்கின்றார்கள். அதாவது உடலுறவில் ஈடுபட்டேன் என்கின்ற செய்தி அல்லாஹுடைய தூதரிடத்திலே சொன்ன நேரத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதருக்கு சொல்லக்கூடிய பரிகாரம் என்ன? உனக்கு முதலாவது விடயத்தை சொல்கின்றார், ஒரு அடிமையை விடுதலை செய்ய முடியுமா? அந்த மனிதர் அதற்கு முடியாதுன்னு சொல்கின்றார்கள். பிறகு அல்லாஹுடைய தூதர் தொடர்ச்சியாக 2 மாதங்கள் நோன்பு நோற்றுக்கொள்ள முடியுமா என்று கேட்ட நேரத்தில் அதற்கு முடியாது என்று சொல்கின்றார்கள். 3ஆவதாக 60 ஏழைகளுக்கு உன்னால் உணவளிக்க முடியுமா என்று கேட்ட நேரத்திலும் அதற்கும் என்னால் முடியாது, நான் அதற்கும் சக்தியுள்ளவனாக இல்லை என்று சொன்னக்கூடிய நேரத்திலே இது ஒரு நீளமான ஹதீஸ். அல்லாஹுடைய தூதர் ஒரு சில பேரித்தம் பழங்களை கொண்டு இவற்றை கொடுத்து நீ கஃபாராவை தேடிக்கொள் என்று சொல்லக்கூடிய இந்த நீண்ட ஹதீஸை நாங்கள் பார்க்கலாம். எனவே இந்த ஹதீஸினூடாக நாங்கள் எதனை புரிந்து கொள்கின்றோம்? ஈமானிய உறவுகளே, அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு அடியான் பகல் நேரத்தில் உடலுறவில் ஈடுபடுவானாக இருந்தால் அது அவனுடைய நோன்பை நிச்சயமாக முறித்துவிடும் என்பதை இந்த நபிமொழியூடாக நாங்கள் புரிந்து கொள்ளலாம். இது 3வது விடயம். நோன்பை முறிக்கக்கூடிய விடயங்களில் 3வது விடயம்தான் உடலுறவில் ஈடுபடுவது. அன்பார்ந்த ஈமானிய உறவுகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, 4வது அம்சமாக நோன்பை முறிக்கக்கூடிய காரியத்தில் நாம் பார்ப்போமாக இருந்தால், அதாவது இஸ்திம்னா என்று சொன்னால் ஒரு அடியான் விந்தை வெளியேற்றக்கூடிய காரியங்களில் ஈடுபடுவது. வேண்டுமென்று அவன் ஒரு அடியான் ரமலானுடைய மாதத்தில் நோன்பிருக்கக்கூடிய நேரத்தில் அவன் விந்தை வெளியேற்றக்கூடிய செயல்களில் ஈடுபடுவானாக இருந்தால் நிச்சயமாக அது அவனுடைய நோன்பை முறித்து விடுகின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான் திருமறை அல் குர்ஆனிலே, லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா, எந்த ஒரு அடியானை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய சக்திக்கு அட்பால் ரப்புல் ஆலமீன் நிர்பந்திக்க மாட்டான். எனவே இஸ்லாம் ஒவ்வொரு விடயத்திலும் அவனுக்கான சலுகைகளை கொடுத்திருக்கின்றது. எனவே இஸ்லாம் என்ன எங்களுக்கு தடை வரம்புகளை எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றதோ அவற்றை நாங்கள் சரியாக புரிந்து நம்முடைய இபாதாக்களை நாங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும்? பாதுகாத்து கொள்ள வேண்டும். எனவே ரமலானுடைய மாதத்தில் ஒரு அடியான் வேண்டுமென்று விந்தை அவன் வெளியேற்றுவனாக இருந்தால் அவனுடைய நோன்பு பாத்திலாகி விடுகின்றது.
அவனுடைய நோன்பு முறிந்து விடுகின்றது. இதற்கு பகரமாக ரமலான் அல்லாத காலத்தில் ரமலானுக்கு பிறகு அவன் அந்த நோன்பை கலா செய்து கொள்ள வேண்டும், அந்த நோன்பை பூர்த்தியாக்கி கொள்ள வேண்டும். அதே நேரம் இந்த இடத்திலே ஒரு சந்தேகம் வரலாம். ஒரு அடியான், ஒரு மனிதன் தூங்குகின்றான், தூக்கத்தில் அவனுக்கு ஒரு கனவு ஏற்படுகின்றது. அந்த கனவின் மூலம் அவனை அறியாமலே அந்த இது வெளியேறி விடுகின்றது. இதற்கு இஸ்லாத்தில் என்ன சட்டம் என்று கேட்டால், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இஸா இஹ்தலம ரஜுலு ஃபீ ரமலான் வஹுவ ஸாயிம் ஃபலா ஷைஉன் அலைஹி. அதாவது ரமலானுடைய காலத்தில் ஒரு அடியான் அதாவது உறங்கக்கூடிய நேரத்தில் தூக்கத்தில் மூலம் அவனுக்கு விந்து வெளியேற்றப்பட்டால், விந்து வெளியேறினால் அவன் அந்த நோன்பை கலா செய்யக்கூடிய தேவை இருக்காது. அந்த நோன்பு அவனிடத்திலே செல்லுபடியாகின்றது. அந்த நோன்பு அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படுகின்றது. ஏனென்றால் அந்த அடியான் அவனை அறியாமலே அந்த விந்து அவனை விட்டு வெளியேறி விடுகின்ற அந்த காரணத்தினால். அன்பார்ந்த ஈமானி உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, எனவே இந்த விடயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ரமலானுடைய மாதத்தில் ஒரு அடியான் நோன்பிருக்கக்கூடிய நேரத்தில் அவனை அறியாமலே விந்து வெளியேறுமாக இருந்தால் அந்த நோன்பு நிச்சயமாக அந்த நோன்பு அவனை விட்டு முறிந்து விடாது. அடுத்தது ஈமானி உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, 5வது அம்சத்தை எடுத்துக்கொண்டால், நோன்பை முறிக்கக்கூடிய விடயத்தில் 5வது அம்சத்தை பொறுத்த வரைக்கும் ஹைத் நிஃபாசுடைய காலத்திலே இருக்கக்கூடிய பெண்கள். ஒரு பெண் மாதவிடாயுடைய காலத்தில் இருக்கிறாள். அந்த பெண் அந்த மாதவிடாய் காலத்தை அடைந்து விட்டால் அவளுக்கு தொழுகை, நோன்பு இப்படியான விடயங்கள் அவள் மீது கடமையாகாது. ஒரு பெண் தொடர்ச்சியாக தொழுது வருகின்றால், திடீரென்று அவளுக்கு மாதவிடாய் ஏற்பட்டு விடுகின்றது. உடனே அந்த பெண்ணுக்கு இஸ்லாம் என்ன தீர்வு சொல்லுகின்றது? அவள் உடனே அந்த தொழுகையை நிறுத்திவிட வேண்டும். மாதவிடாய் காலம் நிறைவடைந்ததற்கு பிறகு, அவள் சுத்தமாகினதற்கு பிறகு மீண்டும் அந்த தொழுகையை அவள் தொடர வேண்டும். இது இஸ்லாம் தொழுகைக்கு சொல்லக்கூடிய ஒழுங்குமுறையாகும். நோன்பை பொறுத்த வரைக்கும் ஹைதுடைய காலத்தில் ஒரு பெண் நோன்பை கலா செய்ய வேண்டுமான்னு கேட்டால் நிச்சயமாக அவளுக்கும் இதே சட்டம்தான். அவள் ரமலான் அல்லாத காலத்தில் எத்தனை நோன்புகள் அவளை கடந்து சென்றதோ, எத்தனை நோன்பு இந்த காலத்தில் அவளை விட்டு அது முறிந்து விட்டதோ, அதை கணக்கிட்டு அடுத்த ரமலான் வருவதற்கு முன்னால் இந்த நோன்புகளை அவள் கலா செய்து கொள்ள வேண்டும். இதே நேரம் நிஃபாசுடைய பெண்களுக்கும் இதே சட்டம்தான். அதாவது குழந்தை பெற்றெடுத்த அந்த தாய்மார்களுக்கு அந்த குழந்தை பெற்றெடுத்த பிறகு வரக்கூடிய அந்த இரத்தப்போக்கு, இவர்களுக்கும் இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டம், அவர்களும் ரமலான் அல்லாத காலத்தில் ரமலானுக்கு பிறகு அடுத்த ரமலான் அவர்களே வந்தடைவதற்கு முன்னால் இந்த விடுபட்ட நோன்புகளை அவர்கள் கலா செய்து கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ஹதீஸ் மூலமாக சொல்லி காட்டுகின்றார்கள். அதாவது ஹைதுடைய நிலைமையில் இருக்கக்கூடிய பெண்களை பெற அல்லாஹ்வுடைய சொல்லுகின்றார்கள், அலைஸ இதா ஹாலத் லெம் துசல்லி வலம் தசும். அதாவது ஹைத் உடைய காலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அவர்கள் தொழவும் மாட்டார்கள், நோன்பு பிடிக்க மாட்டார்கள் என்கின்ற இந்த செய்தியை தெளிவாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றதை நாங்கள் சஹீஹுல் புகாரியில் 1951வது செய்தியாக நாம் பார்க்கலாம். அன்பார்ந்த ஈமானி உறவுகளே, அல்லாஹ்வுடைய அடியார்களே, அதே போன்று இந்த நேரத்தில் ஒரு சிலருக்கு ஒரு சந்தேகம் வரலாம். குழந்தை பெற்றெடுத்த தாய்மார்கள் அவர்கள் நோன்பை விட வேண்டுமான்னு கேட்டால், இஸ்லாம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சலுகையை பொறுத்த மட்டில், ஒரு தாய் குழந்தைக்கு பாலூட்டக்கூடிய ஒரு தாய் அவளுக்கு நோன்பை தொடர்ச்சியாக நோற்றுக்கொள்ளலாம். அப்படி அவள் நோக்கக்கூடிய நோன்பினூடாக அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து வரும் என்று அவள் அஞ்சினாள், பயந்தாள், அவளுக்கு அந்த நோன்பை விட்டு ரமலான் அல்லாத காலத்தில் அந்த நோன்பை கலா செய்து கொள்ளலாம். அப்படி அல்லாமல் அவளுக்கு குழந்தைக்கு நோன்பை பிடிப்பதனூடாக குழந்தைக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது, இதனூடாக எந்த ஒரு
பிரச்சனையும் இருக்காது என்று அவள் உறுதியாக இருந்தால் அந்த நோன்பை நிச்சயமாக அவள் நோற்றுக்கொள்ளலாம். எனவே இந்த விடயத்தை நாங்கள் தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நோன்பை முறிக்கக்கூடிய விடயத்தில் 6வது அம்சத்தை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், அதாவது இபித்திலா குர்ரீக், அதே போன்று பல்கம் என்று சொல்வார்கள். அதாவது அரபியிலே இபித்திலா குர்ரீக் என்று சொன்னால் எச்சில்களை வாயில் சேர்த்து அப்படியே விழுங்குவது, அதாவது எச்சில்களை விழுங்குவது. அதே போன்று பல்கம் என்று சொன்னால் அதாவது சளி என்று நாங்கள் சொல்லுவோமே, இது ஒரு அடியானுடைய நோன்பை முறித்து விடுமான்னு கேட்டால் இதிலே உலமாக்களிடையிலே கருத்து வேறுபாடு காணப்படுகின்றது. இதில் இமாம் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லா மற்றும் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுகின்ற போது, ஒரு அடியான் அவனுடைய வாயிலே சளியை சேர்த்து அப்படியே அவன் விழுங்குவானாக இருந்தால் அது அவனுடைய நோன்பை முறித்துவிடும் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதே நேரம் இமாம் இப்னு உசைமின் ரஹிமஹுல்லா மற்றும் இமாம் ஹனஃபி, மாலிகி போன்ற இமாம்கள் அவருடைய கருத்துக்களை எடுத்துக்கொண்டால் அவர்களும் அவருடைய கருத்துக்களை பொறுத்த மட்டில் ஒரு அடியான் அப்படி வாயிலில் சளியை, அதாவது எச்சில்களை சேர்த்து அல்லது சளியை அவன் விழுங்கினால் ஃபலா துப்திலு ஸௌமுஹு, அவனுடைய நோன்பு அவனை விட்டு முறிந்து விடாது. இப்படி இமாம்களுக்கிடையிலே இந்த விடயத்தில் கருத்து வேறுபாடு இருக்கின்றது. இருந்தாலும் பெரும்பாலான இமாம்கள் சொல்லக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், ரமலானுடைய காலத்தில் ஒரு அடியான் வேண்டுமென்று அந்த சளியை எடுத்து அவன் விழுங்குவானாக இருந்தால், வேண்டுமென்று ஒரு அடியான், ஒரு மனிதன் அந்த சளியை விழுங்குவானாக இருந்தால் நிச்சயமாக அது அவனுடைய நோன்பை முறித்துவிடும். அப்படி அல்லாமல் அவனை அறியாமல் அவனுடைய டெய்லி தொடர்ச்சியாக எப்படி அவனுடைய வாயில் சளி சேர்ந்து அப்படி அவன் விழுங்குவானாக இருந்தால் அதை நிச்சயமாக அவனுடைய நோன்பை முறித்து விடாது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இஸ்லாமிய அறிஞர் என்ன சொல்லுகின்றான்னு சொன்னால், ஒரு அடியான் வேண்டுமென்று ஒரு காரியத்தை செய்வதனூடாகத்தான் இஸ்லாம் ஒரு விடயத்தில் ஒரு தடை வரம்பை போடுகின்ற போது அதை தாண்டி அவன் வேண்டுமென்று ஒரு செயலுக்கு முயற்சி செய்வானாக இருந்தால் அது நிச்சயமாக அந்த காரியத்தை முறிக்கக்கூடிய செயலில் கொண்டு போய்விடும். இந்த விடயத்தை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரம் பொதுவாக ரமலானில் பலரிடத்திலும் பரவலாக கேட்கப்படுகின்ற ஒரு கேள்விதான், ரமலான் காலத்தில் நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடியவர்கள், அதே நேரம் சிலருக்கு ரமலானுடைய காலத்தில் சுகவீனமுற்று மருத்துவரிடம் நோன்புடைய நேரத்தில் மருத்துவரிடம் போய், அதாவது சிகிச்சைக்காக செல்கின்ற நேரத்தில் அவர்களுக்கு சிலருக்கு ஒவ்வொருடைய அந்த நோய்க்கு ஏற்ற முறையில் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படும். சிலருக்கு இன்சுலின் ஏற்றுவார்கள், இன்னும் சிலருக்கு இன்ஜெக்ஷன் அடிக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். இப்படி இன்சுலின் ஏற்றுவதன் மூலம், அதாவது இன்ஜெக்ஷன் ஏற்றுவதன் மூலம், அதே போன்று வேக்சின் ஏற்றுவதன் மூலம் ஒரு அடியானுடைய நோன்பு முறியுமான்னு கேட்டால் நிச்சயமாக அந்த அடியானுடைய நோன்பு முறிந்து விடாது. ஏனென்று சொன்னால் உலமாக்கள் இவை எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து சொல்லக்கூடிய விடயம் என்னென்னு சொன்னால், எந்த விடயம் அவனுடைய தொண்டைக்கு கீழால் ஏதாவது ஒன்றை சாப்பிட்டு அந்த சாப்பிடக்கூடிய உணவின் மூலம் அவனுக்கு ஒரு சக்தி வருமாக இருந்தால் அது அவனுடைய நோன்பை முறித்துவிடும். அதே போன்று இருதய நோயாளிகள், ஹார்ட் பேஷண்ட், அவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னால், அவர்கள் அந்த காலத்தில் அவருடைய நாவுக்கு கீழால் ஒரு மருந்தை வைப்பார்கள், ஒரு டெப்லெட்டை நாவுக்கு கீழால் வைப்பார்கள். இதுவும் நிச்சயமாக நோன்பை முறித்து விடாது. எது அவருடைய தொண்டைக்கு கீழால் செல்லுமோ, எது அவர்களுடைய தொண்டைக்கு கீழால் சென்றடையுமோ நிச்சயமாக அது அப்படியான விடயங்கள் நோன்பை முறித்துவிடும் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இதற்கு மாறாக எந்த விடயம் நோன்பை முறிக்கும் என்று நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், அதாவது கிட்னி ஃபெயிலியர்ஸ், அதாவது சிறுநீரகம் பாதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் மாதம் அல்லது 2 மாதத்துக்கு ஒரு முறை அவர்கள் என்ன செய்வார்கள், டயாலிசிஸ் பண்ணுவார்கள், குருதி சுற்று, அதாவது இரத்த பரிமாற்றம் செய்வார்கள். இவர்கள் நிச்சயமாக இவருடைய நோன்பு நிச்சயமாக முறிந்துவிடும். ஏன், அப்படி அவர்கள் டயாலிசிஸ் பண்ணும்போது அவர்களுக்கு உடம்பில் ஒரு
ஊட்டச்சத்து அவர்களுக்கு ஒரு உற்சாகம் வருகின்றது. அவருடைய குருதி பரிமாற்றம் செய்வதனூடாக அவர்கள் இருந்ததை விட கொஞ்சம் உடலில் சக்தி ஏற்படுகின்றது. இதன் மூலம் நிச்சயமாக அவருடைய நோன்பு முறிந்துவிடும். இப்படியானவர்கள் நிச்சயமாக அந்த நோன்பை கலா செய்து கொள்ள வேண்டும். அதே போன்று ஒரு சிலர்கள் அதாவது ஒரு சிலருக்கு இன்சுலின் அதாவது இன்ஜெக்ஷன் ஏற்றப்படும். எதற்காக வேண்டி என்று சொன்னால், அந்த இன்ஜெக்ஷன் மூலம், அந்த ஊசி ஏற்றுவதன் மூலம் அவர்களுக்கு உடம்புக்கு ஒரு புரோட்டீன் அல்லது ஏதாவது ஒரு சக்தியை அது கொடுக்குமாக இருந்தால் அதுவும் நிச்சயமாக நோன்பை முறித்துவிடும். இது வல்லாமல் ஒரு விடயத்துக்கு ஒருவருக்கு ஊசி ஏற்றப்படுகின்றது, ஒரு காலிலே ஒரு காயம் வந்திருக்கின்றது, அந்த காயத்தை சரி செய்வதற்காக வேண்டி, அந்த இடத்தை திமுத்துவதற்காக வேண்டி அவர்களுக்கு இன்ஜெக்ஷன் ஏற்றப்படுகின்றது. இது நோன்பை முறிக்குமான்னு கேட்டால் நிச்சயம் முறிக்காண்டு. அது இப்படி நிறைய விடயங்கள் நாங்கள் பேசலாம். சிலர்கள் நோன்பிலே பற்களை சுத்தம் செய்ய முடியுமா, பற்களை நிரப்ப முடியுமா, பற்களை நிரப்பக்கூடிய நேரத்தில் அதிலே ஒரு இன்ஜெக்ஷன் ஏற்றுவார்கள், இதன் மூலம் நோன்பு முறியுமான்னு கேட்டால் நிச்சயமாக இவைகளெல்லாம் நோன்பை முறித்துவிடாது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒட்டுமொத்த உலமாக்களும் சொல்லக்கூடிய நேரம், எந்த விடயங்கள் சாப்பிடக்கூடிய எந்த விடயம் தொண்டைக்குழியை தாண்டி செல்கின்றதோ அந்த விடயங்கள் நிச்சயமாக நோன்பை முறித்துவிடும் என்பதை தெளிவாக நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அடியார்களே, அதே போன்று இன்னும் சில ஒரு சில கடைசியாக 2 விடயங்களை கூறி நிறைவு செய்கின்றேன். அதே நேரம் ஒருவர் நோன்பு திறக்கக்கூடிய நேரம் நெருங்கிவிட்டது. அந்த அடியானுக்கு தெரியாது, அதானுடைய சத்தம் கேட்காத ஒரு இடத்தில் இருக்கின்றார். அவர் நினைக்கின்றார் இந்த நேரம் சூரியன் மறைந்திருக்கின்றது. அவருடைய நினைப்பில் அவர் சிந்திக்கிறார், மகரிபுடைய அதான் சொல்லப்பட்டு விட்டது என்று ஆரம்பத்திலே மகரிபுடைய அதான் சொல்வதற்கு முன்னாலே நோன்பை திறந்து விடுகின்றார். இவருடைய சட்டம் என்னவென்று கேட்டால், அஜ்மல் மதாஹிபுல் அர்பா 4 மதகுபடி இமாம்களும் ஏகோபித்த ஒரு முடிவில் இருக்கிறார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய சட்டம் என்னவென்று சொன்னால், அவர்கள் நிச்சயமாக அந்த நோன்பை கலா செய்து கொள்ள வேண்டும். அந்த நோன்பு அவர்கள் விட்டு முறிந்துவிடும். அதே நேரம் இமாம் இப்னு உஸைமின் ரஹிமஹுல்லா மற்றும் இமாம் ஹனஃபி, மாலிகி போன்ற இமாம்கள் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால், அவர்கள் சொல்லுகின்றார்கள், அவருடைய நோன்பு செல்லுபடியாகும், அவர்கள் கலா செய்ய வேண்டிய தேவை இருக்காது என்று சொல்லுவதை நாங்கள் பார்க்கலாம். எனவே ஒரு அடியான் நோன்புடைய நேரம் நெருங்கிவிட்டது, இந்த நேரத்தில் அவன் மகருடைய அசான் சொல்லப்பட்டுவிட்டது என்ற நினைப்பில் நோன்பை திறந்து விடுகின்றான்னு சொன்னால் அவன் அந்த நோன்பை கலா செய்ய வேண்டிய தேவை இருக்காது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று சஹருடைய நேரத்தில் ஒரு மனிதன் சஹர் செய்கின்றான். ஃபஜ்ருடைய அதான் சொல்லப்பட்டு விட்டதா இல்லை என்ற ஒரு சந்தேகம், அதனுடைய சத்தம் கேட்காத ஒரு இடத்தில் தூரமான ஒரு இடத்தில் இருந்து கொண்டிருக்கின்றான். ஃபஜ்ருடைய அதானை தாண்டியும் அவன் உணவை சாப்பிடுகின்றான். இவருடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படுமான்னு கேட்டால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும். இதிலும் இஸ்லாமிய அறிஞர்கள் இமாம் இப்னு உஸைமீன், இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா இவர்கள் சொல்லக்கூடிய தீர்வு என்னன்னு சொன்னால், ஃபைன்ன ஸௌமுஹு ஸஹீஹ், அப்படி அவர்களுடைய நோன்பு நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும், அதிலே எந்த ஒரு தவறும் இருக்காது, அவர்கள் அதற்காக வேண்டி அந்த நோன்பை கலா செய்ய வேண்டிய தேவை இருக்காது என்று இப்படி இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லக்கூடிய இந்த தீர்வை நாங்கள் பார்க்கலாம். அன்பார்ந்த ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வினுடையார்களே, இந்த இடத்தில் நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் எது, எந்த காரியங்களை செய்வதனாக அந்த நோன்பு முறியாது போன்ற விடயங்களை சுருக்கமான முறையை நாங்கள் படித்து கொண்டோம். எனவே எந்தெந்த விடயங்களை வாழ்க்கையில் நாங்கள் கேட்டோமோ படித்தோமோ அவற்றை நாங்கள் வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தி அல்லாஹுக்கு பொருத்தமான அடியார்களாக வாழ்ந்து இந்த ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நோன்பாளிகளுக்காக வேண்டி நுழைவிக்கக்கூடிய அந்த ரையான் என்ற அந்த சுவன வாயிலூடாக என்னையும் உங்களை அல்லாஹ் ரப்புல்லா நுழைவித்து அவனுக்கு பொருத்தமான அடியாராக வாழ்ந்து மரணிக்கூடிய அந்த பாக்கியத்தை வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் தந்தரில் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.